A warm welcome to everyone. Myself K. Durga Devi, 2nd B.Ed, Pedagogy of Mathematics, Sakti Institute of Teacher Education and Research, Vatanjatram, Dindikkal. Here I am going to illustrate a paper called Creating an Inclusive School, Unit 5, Policies and Programs of Inclusive Education. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டென்ட்டில் பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷன், இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், டாலி அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஆக்ஷன், ஜாம்டி கான்ஃபரன்ஸ், சல்மான்கா கான்ஃபரன்ஸ், டாக்கர் கான்ஃபரன்ஸ், UN Conversation on the Rights of a Person with Disabilities 2006. Introduction. In this lesson, the policies and programs followed globally in inclusive education as well as various policies evolved in Free India and the programs initiated to implement inclusive education are taken up for detailed discussion. இவ்வுலகினில் அனைவருக்குமான கல்வியில் உலகெங்கும் பின்பற்றப்படும் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் சுதந்திர இந்தியாவில் அனைவருக்குமான கல்வி அமைப்பை ஏற்படுத்திட உருவாக்கப்பட்ட கொள்கைகள், மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் ஆகியவை விரிவாக ஆராயப்பட உள்ளன. இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியில் உலகெங்கும் பின்பற்றப்படும் கொள்கைகளும் திட்டங்களும். The UN is the agency that best attempts to embody the goals and ideals of the majority of countries. உலகின் பெரும்பாலான நாடுகளின் இலக்குகளையும் லட்சியங்களையும் பிரதிபலிப்பதாக ஐக்கிய நாடுகளின் சபை UNO விளங்குகிறது. Provide a form for its 193 member states to express their views through General Assembly, Security Council, the Economic and Social Council and other bodies. அதாவது 193 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளும் கூடி குறிப்பிட்ட பிரச்சனை குறித்து விவாதித்து தீர்மானத்தை இயற்றுவர். The resolution passed in the UN General Assembly are carried out by the member nation monitored by the different auxiliary bodies of UNO. இத்தீர்மானம் அனைத்து நாடுகளாலும் பின்பற்றப்படுவதை ஐநாவின் பல்வேறு துணை அமைப்புகள் கண்காணிக்கின்றன. For the past 40 years, the UN has the disjoint history of recommending inclusive education through various conferences. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐநா சபை அனைவருக்குமான கல்வி குறித்து இயற்றிய தீர்மானங்கள், கூட்டிய மாநாடுகள் மற்றும் கூட்டங்கள், அவற்றினால் ஏற்பட்ட விளைவுகள் ஆகியவை குறித்து சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. In 1970, the United Nations Education, Scientific and Cultural Organization UNESCO recommended inclusive education as a cheap alternative to special education, especially for developing countries. சிறப்பு கல்வியில் பின்பற்றப்படும் பல்வேறு திட்டங்களையும் விட அனைவருக்குமான கல்வி செயற்படுத்துதலில் செலவு குறைவான மாற்று வழியாகும், குறிப்பாக வளரும் நாடுகளில் மிகவும் ஏற்றது என 1970 ஐநாவின் துணை அமைப்பான யுனெஸ்கோ பரிந்துரைத்தது. The UN made 1981 the UN Year of the Disabled Person. 1981 வருடத்தை செயலாற்றல் குறைபாடுடையோருக்கான வருடம், Year of the Disabled Person என அறிவித்தது. Disabled person resulted in UN Resolution 37/52 which was adopted by the General Assembly on the 3rd of December 1982. 1982 ஐநா இயற்றிய தீர்மானம் 37/52 120வது பத்தியில் செயலாற்றல் குறைபாடுடையோருக்கான கல்வி அளித்தல் பற்றி குறிப்பு காணப்படுகிறது. The General Assembly of UNO proclaimed 1983 to 1992 as the United Nations Decade of the Disabled Person. ஐநா உலக நாடுகளை நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தி காலெடுக்க விதித்தது.
1983 1992 என்னும் 10 ஆண்டுகளை செயலாற்றல் குறைபாடுடையோருக்கான 10 ஆண்டுகள் என அறிவித்தது. டாலியன் கைட்லைன்ஸ் ஃபார் ஆக்ஷன், டாலின் வழிகாட்டு நடவடிக்கைகள். In 1989, the United Nations General Assembly adopted the Tallinn Guidelines for Action on Human Resource Development in the Field of Disability. 1989 ஐநாவின் பொது சபை செயலாற்றல் குறைபாட்டு புலத்தில் மனிதவள மேம்பாட்டு செயல்களுக்கான டாலின் வழிகாட்டு நடவடிக்கைகள். Inclusive education should be made available at all levels. செயலாற்றல் குறைபாடுடையோரை மிக இளம் வயதிலேயே அடையாளம் கண்டு அவர்களை செயற்படுத்த திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். It is the most important to provide educational materials in various formats. செயலாற்றல் குறைபாடுடையோருக்கு அனைவருக்குமான கல்வியை அனைத்து கல்வி நிலைகளிலும் அளித்தல் வேண்டும். செயல்பாற்றல் குறைபாடு ஏற்ற வகையில் கற்றல் பொருட்களை பல்வேறு வடிவங்களில் மொழியை விளக்குவர். பாடப்புத்தகங்களில் ஒளி நாடாக்களாக மாற்றுதல். சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர், தொடு உணர்வை பயன்படுத்திடும் பிரெய்லி வடிவிலான புத்தகங்கள். கன்வெர்ட்டிங் their books to tabs or braille. Purchasing the computer with a specific program. செயலாற்றல் குறைபாடு உடையோர் பயன்படுத்திடும் வகையில் அமைக்கப்பட்ட கணினிகள் போன்றவை வழங்கி குறைபாடுடையவர்களும் ஏனைய மாணவ வகுப்பறையில் கற்பதற்கு ஆவண செய்ய வேண்டும். Appointing of special education teachers as a consultants of regular education teachers. வகுப்பறை ஆசிரியர்களுக்கு ஆலோசனை அளிப்பவராக சிறப்பு கல்வியில் ஆசிரியரை நியமித்தல். Establishing resource room with a specialized personnel and materials. சிறப்பு கல்வியில் பயிற்சி பெற்றவர் மற்றும் உரிய கற்பித்தல் பொருட்கள் கொண்ட வழமைய அறைகளை ரிசோர்ஸ் ரூம் ஏற்படுத்துதல். Establishing special education rooms for regular schools. பொதுப்பள்ளி வளாகத்திலேயே சிறப்பு கல்வி கூடத்தை நிறுவுதல். Appointing interpreter who are proficient in sign language and lip reading to deaf students. காது கேளாத மாணவர்களுக்கு சைகை மொழியில் உணர்த்திடுபவரை நியமித்தல். ஜாம்டியன் கான்ஃபரன்ஸ் 1990. ஜோம்டியன் மாநாடு 1990. The Jomtien Conference held in 1990 laid emphasis on education for all. However, people with disabilities were not included on the term all in its declaration and framework for action. 1990 நடைபெற்ற ஜோம்டியன் மாநாடு அனைவருக்கும் கல்வி என்பதை மீண்டும் வலியுறுத்தியது. ஆனால் அம்மாநாடு நிறைவேற்றிய தீர்மானத்தில் அனைவருக்கும் என்பதில் செயலாற்றல் குறைபாடுடையோர் சேர்க்கப்படவில்லை. இதன் பின் சல்மான்கா கான்ஃபரன்ஸ் 1994. சல்மான்கா மாநாடு. 4 years after, another conference on education was held by the UN at Salamanca, Spain. Education of the children with special needs, June 1994. More than 300 participants representing 92 government and 25 international organizations participated. The important features are as follows. 4 ஆண்டுகள் கழித்து 1994 ஸ்பெயினில் உள்ள சல்மன்கா என்ற இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் 92 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 25 சர்வதேச நிறுவனங்களைச் சேர்ந்த 300 பேர் பங்கேற்றனர். சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் கல்வி வலியுறுத்தப்பட்டது. ஜோம்டியன் மாநாடு போலன்றி சல்மான்கா மாநாட்டில் அனைவருக்குமான கல்வி என்பது அதன் முக்கியத்துவமும் விளக்கப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டமும் விவரிக்கப்படுகிறது. Changing education system from system of segregation and separation to the system of inclusion. வேறுபடுத்துதலும் தனிமைப்படுத்துதலும் கொண்ட கல்வி அமைப்பை மாற்றி அமைக்க அனைவரையும் உள்ளடக்கிய கல்விக்கான அமைப்பாக நிறுவுதல். Emphasis should be placed on using existing infrastructure and knowledge, especially around
already exist special schools and resource center. இவ்வாறு மாற்றியமைத்திடும்போது ஏற்கனவே உள்ள கட்டமைப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளல், அனைவருக்குமான கல்வி அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து செயல்படுத்துதல். As a special school teachers have the in-depth knowledge critical for early screening and identification of children with disabilities, they can be used mainstream school teachers. அனைவருக்குமான கல்வியை செயற்படுத்திடும் முறையான பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும், அப்பள்ளி வளாகத்திலேயே இயங்கிடும் வல்லமையை இயக்குநர்களாக பணிபுரியும் பயன்படுத்திக் கொள்ளலாம். Several basic important changes are changing curriculum, design and structure of the school building, pedagogy, assessment procedures, staffing, school ethos and extracurricular activities. அனைவருக்குமான கல்வி அமைப்பை ஏற்படுத்துவதற்கு உதவும் வகையில் பள்ளிகளின் கலை திட்டம், கட்டிட வடிவமைப்பு, கட்டிடத்தில் உள்ள பல்வகை வசதிகள், கற்பிக்கும் முறைகள் போன்ற அனைத்து அம்சங்களிலும் உரிய மாற்றங்களை புகுத்திட வேண்டும். Efforts are to be taken to enroll girls with disabilities, religious and linguistic minorities. செயலாற்றல் குறைபாடு கொண்ட பெண்கள், மதம் மற்றும் மொழிவாரி சிறுபான்மையினர் ஆகியோரை அருகாமையில் உள்ள முறையான பள்ளிகளில் சேர்த்து கல்வியளித்திடுவதில் அதிக முனைப்பு காட்டப்பட வேண்டும். Dhaka Conference. Although the 1994 conference in Salamanca was solely about inclusive education, surprisingly 2000 Education for All Conference and Declaration in Dhaka did not touch on people with disabilities or inclusion. The turn of the new millennium brought positive changes for people with disabilities. 1994 நடைபெற்ற சலமான்கா மாநாட்டின் விவாதம் முழுவதும் அனைவருக்குமான கல்வி என்பது பற்றியே அமைந்திருந்ததற்கு மாறாக 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற டாக்கர் மாநாடு செயலாற்றல் குறைபாடுடையோருக்கு கல்வியளித்தல் என்பது பற்றியோ அனைவருக்குமான கல்வி என்பது பற்றியோ கவனம் ஏதும் செலுத்தவில்லை. UN Convention on the Rights of a Person with Disabilities 2006. செயலாற்றல் குறைபாடு உடையோரின் உரிமைகள் குறித்து கூட்டு ஒப்பந்தம் 2006. On December 13th, 2006, the Convention on the Rights of a Person with Disabilities and its optional protocol was adopted at the UN headquarters in New York. Article 24 of the UNCRPD titled Simply Education is split up into 5 sections. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் நியூயார்க் நகரத்தில் உள்ள ஐநாவின் தலைமைச் செயலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் அனைவருக்குமான கல்வி ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. சட்டப்பிரிவு 24 கல்வி என்னும் தலைப்புடன் 5 பகுதிகளை கொண்டுள்ளது. Section 1. This section addresses why it is the right for people with disabilities to access the same mainstream education that people without disabilities receive. It allows the people of all ability to develop skills and become effective members in free society. Education of people with disabilities is not just a human right, but is imperative for the development of human. Education gives dignity to people. பகுதி 1. செயலாற்றல் குறைபாடுடையோரும் பிறரை போல் முழுமையான பொதுப்பள்ளிகளில் சேர்ந்து கல்வி பெறும் உரிமை ஏன் அளிக்கப்பட வேண்டும் என்பதை இப்பகுதி விளக்குகிறது. செயலாற்றல் குறைபாடு உடையோர் கல்வி பெறுதல் என்பது அவர்களது அடிப்படை மனித உரிமை மட்டுமல்ல, மனிதராக பிறந்த எவரும் தனது ஆற்றல்களை முழுமையாக பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறையாகும். Section 2. This section discusses the concept of inclusion. People with a disability should be able to access free and compulsory education. According to the Section 2 of Article 24, inclusion means including reasonable accommodation for children with disabilities and providing effective individualized support in an environment that maximizes academic and social development. பகுதி 2.
இப்பகுதி அனைவருக்குமான கல்வி என்பதற்கான விளக்கம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 24 இரண்டாவது பகுதியில் படி உள்ளடக்கிடுதல் என்பது செயலாற்றல் குறைபாடுடையோரையும் பொது பள்ளியின் வகுப்பறைகளில் சேர்த்து கொள்ளும் விதத்தில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டினை அடையச் செய்தலாகும். Section 3. The Section 3 derives deeper into communication and mobility tools. Students with disabilities learn and have access to material in Braille, sign language and alternative script. Section 3 specifies that education is delivered in the most appropriate language and modes and means of communication for the individual. பகுதி 3 செயலாற்றல் குறைபாடுடையோர் பள்ளி மற்றும் சமூக செயல்பாடுகளில் முழுமையாகவும் மற்றவர்களுக்கு சமமாகவும் ஈடுபடுவதற்கு உதவிடும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பற்றி இப்பகுதி விளக்குகிறது. பொருத்தமான கற்பித்தல் மொழிகள் முறைகள் மற்றும் தகவல் தொடர்புக்கான வழிமுறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். Section 4. Section 4 discusses employing teachers, including teachers with disabilities who know Braille, sign language and other alternative forms of communication. The service of these teachers could be used to spread their knowledge to mainstream teacher, including information regarding disability awareness. பகுதி 4. இப்பகுதி சிறப்பு கல்வியில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை பிரெய்லி முறையில் எழுத மற்றும் படிக்க கற்றுக்கொண்டிருத்தல், சைகை மொழியினை சைன் லாங்குவேஜ் கையாள தெரிந்திருத்தல், உதட்டு அசைவை லிப் ரீடிங் உற்று நோக்கி பொருள் உணர்தல் போன்ற வழிகள் தகவல் தொடர்பு கொள்ளும் திறன் பெற்றிருத்தல் நியமித்தல் பற்றி விளக்குகிறது. Section 5. The last section 5 discusses the importance of making tertiary education or vocational training available to all people with disabilities and emphasizes the importance of ensuring that people with disabilities are not discriminated against in the entry process and throughout these programs. செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு தொழில் பயிற்சி அளித்தலின் முக்கியத்துவம், வழிமுறைகள் மற்றும் திட்டங்கள் பற்றி இப்பகுதி விளக்குகிறது. Thank you. Thanks for watching my video.